ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குடீஸ் அண்ட் கிடீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டா பாட்டில் ராஜ்மா புலாவ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ராஜ்மா புலாவ் பண்ண தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா அலசி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, ஆயில் தேவையான அளவு, ஜீரகம், இதில் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் ஒரு பட்டை இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கீ தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ராஜ்மாவை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். ஆஃப் கப் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் அடியில் ஒரு 1.5 கப் அளவு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் நான் இந்த சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த இதை வச்சு இந்த பவுலை வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு இதில் சால்ட் தேவையான அளவுக்கு, ராஜ்மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் 20 மினிட்ஸ் வைப்போம். 20 மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜ்மா குக் ஆகட்டும். குக் ஆகிறதுக்குள்ளார ராஜ்மாவுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம 20 நிமிஷம் ராஜ்மாவை குக் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அது 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் குயிக் ரிலீஸ் பண்ண போகிறேன். ராஜ்மா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்ஸ்டா பாட் சாட்டே மோடில் வச்சுருக்கேன். சாட்டே மோடில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். நல்லா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இது நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
கரம் மசாலா. இது லைட்டாக வதங்கட்டும். நம்ம புதினா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா ராஜ்மா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ராஜ்மா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப். அது வந்து 1 கப் இருக்குது, 1/2 கப் வந்து வாட்டர் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து ராஜ்மாவில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து நீங்கள் சால்ட் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட். இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் ஆட் பண்ணி இதை வந்து நான் ஹை ப்ரெஷரில் 4 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இல்லையா, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. மூடி போட்டு ப்ரெஷர் குக்கில் ஹை ப்ரெஷரில் 4 நிமிஷம் வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி 4 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நான் வந்து 4 மினிட்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வார்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரெஷரை வந்து குயிக் ரிலீஸ் பண்ணிட்டேன். குயிக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக பொல பொலன்னு ரெடி ஆகிருக்கு. ராஜ்மா புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆனியன் ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.